வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று மாலை 4 மணி அளவில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க செல்ல இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. புனித வளனார் கல்லூரி சென்ட் ஜோசப் காலேஜில் நடைபெறக்கூடிய அந்த மைதானத்தில் தற்பொழுது 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்காக ஒவ்வொருவருக்கும் QR கோட் குறியீடுடன் கூடிய அந்த அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. QR குறியீடு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். மற்ற யாருக்கும் அனுமதி இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற யாரும் வர வேண்டாம். குறிப்பாக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் வர வேண்டாம் என்றும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் நிகழ்ச்சியாக திருச்சி செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மக்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்க இருக்கிறார். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் முக்கிய உரையை ஆற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் என்ன உரையாற்றப் போகிறார்? அதே போன்று அவர் பேசுவதற்கு மேடை அமைக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட அவருடைய பிரச்சார வாகனமே பார்த்தோம்னால் சென்டிமெண்டாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே பிரச்சார வாகனத்தில் சென்றுதான் அனைத்து பகுதிகளிலும் அவர் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் அதே பிரச்சார வாகனத்தில் சென்றுதான் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களிடையே நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்பு இன்று இரவே அவர் சென்னை திரும்ப இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் பார்த்தோம்னால் திருச்சி விமான நிலையம் அமைந்திருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து புனித வளனார் கல்லூரி வரை அவர் தன்னுடைய வாகனம் மூலமே செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்காக தற்பொழுது திருச்சி முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. முதல்வரின் வருகையை முன்னிட்டு தற்பொழுது திருச்சி மாநகரம் முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.